வலைக்கும். நடிகர் கமலஹாசன் நம் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி பேசுற வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இஸ்லாமிய கதைகளில் வரும் ஒருவர் மசூதியில் சென்று மது அருந்தி கொண்டிருந்தாராம். ஐயா, என்னையா இந்த இடத்துல வந்து குடிக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இங்க குடிக்க கூடாது. ஏன் என்றானாம் அவன். இங்க இறைவன் இருக்கிறார். அப்ப அந்த ஆள் இல்லாத இடம் சொல்ல அங்க போய் குடிக்கிறேன். அந்த அளவு பக்தி கூட இல்லாதவர்கள் என் பகுத்தறிவையா கிண்டல் அடிக்கிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கமலஹாசன் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்திருக்காரு. நம்ம இஸ்லாத்தை பத்தி தப்பா பேசியிருக்காரு. அதாவது இஸ்லாமிய கதையில ஒருத்தர் தண்ணி அடிச்சிருக்காராம் பள்ளிவாசல்ல. அந்த பள்ளிவாசல்ல தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காராம். அப்போ அந்த தண்ணி அடிக்கிறத ஒருத்தர் சொன்னாராம், இந்த மாதிரி இங்க தண்ணி அடிக்க கூடாது, இது புனிதமான இடம் அப்படின்னு. அதுக்கு அந்த ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இங்க இறைவன் இருக்கிற இடம், அதனால தண்ணி அடிக்க கூடாது. அப்ப வாங்கடா அந்த ஆள் இல்லாத இடத்துல போய் தண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேட்டி கொடுத்திருந்தாரு. இதை நம்ம வன்முறையா கண்டிப்பா கண்டிக்கணும். ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரரும் கண்டிப்பா இதை ஷேர் செய்யுங்க. இந்த இந்தியாவில் எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கோ அந்த அனைத்து அமைப்புகளும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா நீங்க கேட்கணும். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் ஒவ்வொன்றும் இதை கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தட்டி கேட்கணும். அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். கண்டிப்பா அது எந்த கதையில இருக்கு அப்படின்னு பதில சொல்லணும். எந்த கதையில இந்த மாதிரி இருக்கு, பள்ளிவாசல்ல உட்காந்து தண்ணி குடிக்கிறோன்னு சொல்லிட்டு எந்த கதையில இருக்கு சொல்லிட்டு அந்த கமலஹாசன் நடிகர் கூத்தாடி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு பதில் சொல்லணும். உன் மொபைலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க உனக்கு துப்பு மாதிரி இல்ல, உன் மொபைல் அங்க ஆபாசமா உன் பக்கத்துல உனக்கு போட்டோ பிடிச்சிருக்கா, அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க உனக்கு துப்பு மாதிரி இல்ல. நீ எப்படி இஸ்லாத்தை பத்தி நீ இப்படி சொல்லலாம்? எந்த கதையில சொல்றாங்க சொல்லு? எந்த குரான்ல போட்டிருக்கா? நீ கதைன்னு சொல்றியே, நீ எதுல பார்த்த இந்த மாதிரி கதை இருக்குன்னு? எந்த கதையில பார்த்த? உண்மையை பேசு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம கொடுக்குற அடி கமலஹாசன் எந்திரிக்கவே கூடாது. ஒவ்வொரு நடிகனும் இஸ்லாத்தை பத்தி இனிமேல் தப்பா பேசக்கூடாது. அதே மாதிரி நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் சினிமா படங்கள்ல இஸ்லாத்தோட தொப்பி போட்டு ஒரு சீன் நடிக்கிறதும், பாய் பேர் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு படத்தை நடிக்கிறதும், அந்த இதை நம்ம கண்டிப்பா தடை செய்யணும். சினி ஃபீல்டுல நம்ம கண்டிப்பா இதை ஒரு கோரிக்கையா கொண்டு கண்டிப்பா நம்ம தடை செய்யணும். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தீவிரவாதம் அது முஸ்லீம் பேர் தான் வைக்கிறான். இதை நம்ம கண்மையா கண்டித்து சினி ஃபீல்டுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் இதை கண்டிப்பா பார்த்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். இதை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நீங்க செய்யறீங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.